ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, டேஸ்டியாக ஒரு கூட்டாஞ்சோறு தான் நாம் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி தான். இது 2 கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன். அதில் 3/4 கப்புக்கு பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த அரிசியும் பருப்பும் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நாம் வேக வச்சுக்கலாம். இதில் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு 25 சின்ன வெங்காயம், 3 பெரிய பூண்டை தோலெல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இந்த அரிசி பருப்பு கூட ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டு நல்லா வேக விட்டுறலாம். இது ஒரு பக்கம் இருந்து வேகும்போது நம்ம கூட்டாஞ்சோறுக்கு தேவையான காய் எல்லாமே நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், நம்ம அவியல் சாம்பார் காய்க்கு போடுவோம்ல, அந்த காய் எல்லாமே எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் நீங்கள் நறுக்கி எடுத்துக்கலாம். நறுக்கி எடுத்த காயை நம்ம இந்த சாதத்து கூட போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வெந்திருக்கு. சோறும் பருப்பும் கொஞ்சமாக தான் வெந்திருக்கு, ஃபுல்லாக வேகலை. இந்த டைம்லேயே நம்ம காயும் ஆட் பண்ணிக்கலாம். காய் பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா வேகட்டும். எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டனா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். காய் அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வேகட்டும். நல்லா கொதி வந்ததும் பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்திருக்கு. நல்லா கொதி வந்ததும் நாம் இது கூட மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா மறுபடியும் நாம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாமே நிற்கி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சோறு பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. அந்த தண்ணியை கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை மாங்காய் ஆப்ஷனல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கீரை காய் எல்லாமே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். சோறு 3/4 பதத்துக்கு மேலேயே நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா தேங்காய், காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாய், சீரகம் எல்லாத்தையும் குறன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா சாதத்துக்கு தேவையான அளவு புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்றவாறு வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கறனால காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் வத்தல் பொடி போட்டுக்கோங்க. வத்தல் பொடி போட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக காயப்பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளித்து கொட்டிட வேண்டியதான். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, வத்தல், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கொட்டிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதில் லைட்டாக தண்ணி இருக்குது. இப்போ நீங்கள் தம் போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான பதத்தில் கூட்டாஞ்சோறு கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது நாகர்கோவிலில் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா வீட்லேயுமே பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.